வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அதாவது சில பேருக்கு செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்குங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. நாங்களும் எவ்வளவோ சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டோம். ரொம்ப துர்சக்திகள் நடமாட்டம் இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குதுங்க வீட்டில். என்ன பண்ணுறதுனே தெரிலங்க எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாமியாரையோ பூசாரியோ அந்த மாதிரி ஆட்களை நாடி போய் பணம் செலவு பண்ணாதீங்க. ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி நஷ்டமாகாதீங்க. அதை விட ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்னென்னா, நீங்கள் மலையனூர் கோயில் போயிருங்க. மலையனூர் கோயில் போயிட்டு அமாவாசை நாட்களில் போனால் இன்னும் சிறப்பு. அமாவாசை நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அம்மா கருவறையை பார்க்க முடியாது. அங்கே பெரியாய் பார்க்கலாம், மயான காளியை பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த மண்ணை மிதிச்சுட்டு அந்த அம்மா ஊஞ்சல் அப்போ ஒரு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு வருவாங்க. 11:30 மணி, 10 மணி, 10:30 மணி அவங்க நல்ல நேரம் பார்த்து வருவாங்க. அந்த டைமில் அந்த ஊஞ்சல் அம்மாவை பார்த்துட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போங்க, கற்பூரம் எடுத்துகிட்டு போங்க. அங்கே சுற்றி உங்களுக்கே சுற்றி போட்டு மிதிச்சுக்கோங்க. அந்த பழத்தை வச்சு அந்த அம்மாட்ட வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு மயான காளி, பெரியாயி இருக்காங்க. பெரியாயி வானத்தை பார்த்த மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அண்ணாந்த கோலத்தில். அவங்கக்கிட்ட வச்சு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போங்க. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து வீட்டை வச்சு நீங்கள் அந்த அம்மா படத்தை, மலையனூர் அங்காளம்மன் படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு வாசல் நேராக வச்சு வணங்கினாலே போதுங்க. எந்த விதமான தீய சக்தியாக இருந்தாலும் அது தலைதெறிக்க ஓடிடும். இது ஒரு நல்ல ஈஸியான வழி. உங்களுக்கு ரொம்ப செலவும் ஆகாது. கோயில் போக செலவு, அந்த அம்மா படம் ஒரு செலவு, அவ்வளோதான். வேறு எந்த பெரிய செலவுலாம் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு லட்சக்கணக்கெலாம் ஆகாது, இல்லை ஆயிரக்கணக்கு கூட ஆகாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக அந்த அம்மாவை உயிர்ப்போட, அந்த படத்தை வீட்டில் வச்சு உயிர்ப்போட வணங்குங்க. அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். கெட்ட சக்தியே வீட்டில் நெருங்காது, அலறி ஓடிடும். அப்படி செஞ்சு பாருங்கள். இல்லைங்க, எங்கள் அமாவாசை நாட்களில் போக முடியாது எங்களால் அப்படின்னா சாதா நாட்களில் போங்க. இன்னுமே நீங்கள் அம்மாவை நல்லா பார்க்கலாம். கருவறையில் அந்த அம்மாட்ட நல்லா வேண்டலாம். ஒரு பூ மாலை, எலுமிச்சம்பழம் மாலை அந்த அம்மாவுக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த அம்மாட்ட எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. நல்லதே நடக்கும் வீட்டில்.